வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ஹெல்தியான குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸ் எப்படி பண்ண போறோம் தான் பார்க்க போறோம். அதாவது பாப்கார்ன் எல்லாருக்குமே தெரியும். மக்காச்சோளம் நல்லா பொரிஞ்சு மலர்ந்து இருக்கிறது தான் வந்து பாப்கார்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி பொரிஞ்சு மலர்ந்து நல்லா டேஸ்டா இருக்கக்கூடிய ஒரு சிறுதானியத்தை தான் நாம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். அது என்ன சிறுதானியம், அது எப்படி பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நாம பார்க்க போறது சிறு சோளம், அதாவது சிகப்பு சிறு சோளத்துல ஒரு அதாவது பொரிச்ச சோளத்தை நம்ம வந்து பார்க்க போறோம். எப்படி வந்து பாப்கார்ன் இருக்கோ அதே மாதிரி சிறு சோளத்துல சின்னதா வந்து பொரிஞ்சு ரொம்ப டேஸ்டாவும் ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு உணவு தான் இந்த உணவு. இதுக்கு நான் பயன்படுத்த போறது வந்து பார்த்தோம்னா சிகப்பு சிறு சோளம் தான். இந்த சிறு சோளத்துல பார்த்தோம்னா 2 வகை இருக்கு. ஒன்னு வெள்ளை சிறு சோளம், இன்னொன்னு வந்து சிகப்பு சிறு சோளம். இதுல என்னென்ன வகைகள் இருக்கு, சிறுதானியங்களை எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம், சிறுதானியங்கள்னா என்ன, எத்தனை வகை சிறுதானியங்கள் இருக்கு அப்படின்றது எல்லாமே ஏற்கனவே நான் கொடுத்திருக்கக்கூடிய வீடியோஸ் இருக்கு. கண்டிப்பா அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து நம்ம இந்த சிகப்பு சோளத்தை தான் வந்து நம்ம பொரிக்க போறோம். இந்த சிகப்பு சோளம் தேவையான அளவு நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்துக்க போறேன். இன்னைக்கு தேவையான அளவு நம்ம எடுத்துக்குவோம். இதை வந்து ஒரு 2 மணி நேரம் நம்ம வந்து ஊற வைக்க போறோம். முதல்ல எதுக்காக இந்த ஊற வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சாதாரணமாவே இந்த சோளத்தை எடுத்து நீங்க வந்து சட்டியில போட்டு பொரிச்சிங்க அப்படின்னா அது நல்லா பொரியும். ஆனா 50% மேல வந்து பார்த்தோம்னா நிறைய வந்து பொரியாமையே இருக்கும். அதை தவிர்க்கிறதுக்கு தான் நம்ம வந்து இந்த ஊற வைக்கிறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு 2 மணி நேரம் நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வடிகட்டி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு 1 மணி நேரத்துக்கு இதை வந்து காய வைக்க போகிறோம். இப்போ 1 மணி நேரத்துக்கு நம்ம காய வைக்கும் பொழுது அதில் மேலே இருக்கக்கூடிய அந்த ஈரம் எல்லாமே போயிடும். இந்த சோளம் தான் நம்ம வந்து இப்போ பொரிக்கிறதுக்கு பயன்படுத்த போகிறோம். இப்போ பொரிக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரியான பாத்திரம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, அடி கனமாக இருக்கக்கூடிய பாத்திரம், அதே மாதிரி அடியில் வந்து கொஞ்சம் சமமாக இருக்கக்கூடிய பாத்திரம் தான் வந்து நமக்கு தேவை. நான் வந்து இன்னைக்கு மண் சட்டி தான் எடுத்துக்க போகிறேன். இது பொரிகிறதுக்கு சரியாக இருக்கும். இதில் நம்ம இந்த ஊற வச்சு காய வச்சு எடுத்து வச்சிருக்கிற சிகப்பு சிறு சோளம் 2 ஸ்பூன் நான் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இன்னொன்று வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சாதான் வந்து நல்லா பொரியும். நிறைய நீங்க வந்து போட்டு பொரிச்சிங்க அப்படின்னா வராது. என்ன பாத்திரம் பயன்படுத்துறோமோ அதுல வந்து ஒரே ஒரு லேயர் மட்டும் நம்மளுடைய தானியம் இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். நான் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். சட்டி நல்லா காஞ்ச உடனே தான் நம்ம இந்த 2 ஸ்பூன் நம்ம போடுறோம். ஃபுல் ஃப்ளேம்ல நல்லா வச்சுட்டு இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுறோம். கொஞ்சம் அந்த ஒரு சூடு நல்லா ஏறினதுக்கு அப்புறமா தீயை வந்து குறைக்கவும் கூடாது, ஃபுல்லாவும் வைக்க கூடாது. அந்த ஒரு மீடியம்ல வச்சுக்கணும். அப்பதான் வந்து அது பொரிய ஆரம்பிக்கும். இதே நம்ம ரொம்ப குறைச்சிட்டோம் அப்படின்னா வந்து பொரிய ஆரம்பிக்காது, அது வந்து ரோஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ரொம்ப ஃபுல்லுல வச்சோம்னா வந்து கருக ஆரம்பிச்சிடும். அதனால ஒரு மீடியம் ஃப்ளேம்ல நல்லா ஃபுல்லுல வச்சுட்டு இந்த தானியம் ஓரளவுக்கு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கணும். இப்போ பார்த்தோம்னா 1-2 நமக்கு பொரிய ஆரம்பிக்குது. இந்த மாதிரி 1-2 பொரிய ஆரம்பிக்கிற நேரத்துல நம்ம ஒரு மூடி போட்டு இதுல மூட போறோம். ஆனா அந்த மூடி வந்து இந்த மாதிரி கொஞ்சம் திறந்திருக்க மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருந்தாதான் அதுல இருக்கக்கூடிய அந்த புகை வந்து வெளியில வரும். இல்லைன்னா அந்த புகையை வந்து திருப்பி உள்ள போய் அதை வந்து திருப்பி பொரிக்க விடாம பண்ணிடும். எதுக்காக இதை மூடுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம மூடல அப்படின்னா அது பொரிஞ்சு வெளியில போயிடும் எல்லாமே. ஓரளவுக்கு இப்போ பார்த்தோம்னா நல்லா வந்து பொரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நமக்கு இப்போ ஜோவார் பாப்னு சொல்லக்கூடிய சிறு சோள பொரி ரெடி ஆயிடுச்சு. இதுல பார்த்தோம்னா ஒரு 10% தான் வந்து பொரியாம இருக்கு. அதை மட்டும் தனியா எடுத்துடலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இந்த பொரிஞ்ச சோளத்தை மட்டுமே கொடுக்கணும். ஏன்னா குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி பொரியாத சோளத்தை நேரடியாக அப்படியே கொடுக்க வேண்டாம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் வந்து இதுலயே கொஞ்சம் உப்பு, அதோட வந்து இந்த பொரிக்காக தயார் பண்ணி வச்சிருக்கிற ஒரு மசாலாவையும் சேர்க்கிறேன். அது என்ன மசாலா அப்படின்னா, வெங்காயம், பூண்டு இது 2ஐயும் நல்லா வறுத்துட்டு அதோட கொஞ்சோண்டு மிளகாய், கொஞ்சோண்டு மஞ்சள் இது 2ஐயுமே சேர்த்து அரைச்சு வச்சிருக்கிற இந்த பொடி தான். இதையும் நான் இதோட சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சேர்க்கும் பொழுது அந்த பூண்டோடைய வாசனை, வெங்காயத்தோட வாசனை, பொரிஞ்ச சோளத்தோடைய வாசனை எல்லாம் சேரும் பொழுது அந்த சிறு சோள பொரியோட வாசனையே ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி மசாலா நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கல அப்படின்னா, எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு கொஞ்சம் பூண்டை இடிச்சு போட்டுட்டு வெங்காயத்தையும் நல்லா இடிச்சு போட்டுட்டு அதையும் வந்து நம்ம இதோட சேர்க்கலாம். அப்ப அந்த வாசனையும் அதுவும் டேஸ்ட்டும் வந்துடும். இல்லைன்னா வந்து வேர்க்கடலை, கருவேப்பிலை அதெல்லாமும் நல்லா வறுத்து சேர்த்துக்கலாம். இல்ல சாட் மசாலா சேர்த்துக்கலாம். உங்க குழந்தைகள் எந்த மாதிரியான அந்த டேஸ்ட் விரும்புறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க மசாலாவை மாத்திட்டு இந்த சோளத்தோட சேர்த்துட்டு கொடுக்கலாம். ஸோ ஒரு சூப்பரான ஹெல்தியான டேஸ்டான குழந்தைகள் விரும்பக்கூடிய ஒரு பொரி தான் இந்த சிறுசோள பொரி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்க ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க. இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.